ஹே ஃபுடீஸ், வெல்கம் டு liveloveofrecipes.com. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சூப்பர் கிறிஸ்பியான ரொம்ப டேஸ்டியான ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் எப்படி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்ம வீட்டிலே செய்யலாம் அப்படின்றது தான். இந்த ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் வெளியில் நல்ல கிறிஸ்பியாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். இது ஒரு மைனஸ் வச்சு நீங்கள் தொட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மைனஸோட காஜன் பொட்டேட்டோஸ்க்கு நம்ம ஒரு சாஸ் செய்வோம் இல்லையா, அந்த சாஸ் இதுக்கு இன்னும் பர்ஃபெக்டாக பொருந்தும். அந்த சாஸ் அதோட ரெசிபி நான் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க்கில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போது வாங்க ரெசிபி எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா, போன் இல்லாத ஃபிஷ் ஃபில்லட்ஸை இந்த மாதிரி நீங்கள் எய்தர் கடையிலேயே கட் பண்ணியும் வாங்கிக்கலாம், இல்லை போன்லெஸ் ஃபிஷ் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி ஃபிங்கர் ஷேப்புக்கு கட் பண்ணியும் வச்சுக்கலாம். ஸோ ஃபிஷ் ஃபிங்கர்ஸை நல்லா மஞ்சள் உப்பு போட்டு கழுவிட்டு, அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட்டு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு கொரியாண்டர் பவுடர், அதாவது கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மைதா மாவு தான் இதுக்கு ஒரு பைண்டிங் ஏஜெண்ட். கூடவே ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதும், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரையும் ஆட் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி ஒரு முட்டையை நல்லா கலந்துட்டு, இந்த முட்டையில் ஒரு 3 to 4 டேபிள் ஸ்பூன்ஸ், அதாவது பாதி முட்டை அளவுக்கு ஊற்றுனீங்கனாலே நம்மளுக்கு இந்த ஒரு 15 பீசஸ்க்கு கோட் ஆகிற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப நீங்கள் முட்டையை அதிகமாக ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்விட் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த காரம் சாரம் உப்புலாம் அதில் இறங்காமல் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு லெமன் ஜூஸையும் இது கூடயே ஆட் பண்ணி நல்லா கலந்து 30 மினிட்ஸ்க்கு மேரினேட் பண்ணி வச்சுருங்க. இப்போது ஒரு கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடரும், ஒரு 1/4 டீஸ்பூன்லேருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கார்லிக் பவுடரும், கூடவே மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் இருந்ததுன்னா ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு மிக்ஸ்டு ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட ஆரிகானோ இருந்ததுன்னா அது கூட நீங்கள் ஒரு ஃபேட் பிஞ்ச் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது ஒரு முட்டையை ஒரு பவுலில் அடித்து அதையும் நல்லா பீட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்மகிட்ட ஒரு கப்பில் முட்டை இருக்குது, இன்னொரு கப்பில் பார்த்திங்கன்னா மைதா மாவு கலவை இருக்குது, இன்னொரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ப்ரெட் க்ரம்ஸ் இருக்குது. ஸோ பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி ஊறின ஃபிஷ் ஃபிங்கர்ஸும் இருக்குது. இப்போ ஃபிஷ் ஃபிங்கர்ஸ்லேருந்து ஒரு பீஸ் எடுத்து அதை நல்லா மைதா மாவில் ஃபுல்லாக கோட் பண்ணிடணும். நல்லா கோட் ஆனதுக்கப்புறமா அதை ஒரு ஸ்பூனில் இந்த மாதிரி எக்கில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துருங்க. உங்களுக்கு அவுட்டர் லேயர் நல்லா கிறிஸ்பியாக வரணும் அப்படின்னா இன்னொரு தடவை நீங்கள் எக் வாஷ் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னா, அதாவது 2 டைம்ஸ் நீங்கள் எக் வாஷ் அண்ட் ப்ரெட் க்ரம்ஸில் போட்டு பிரட்டி எடுத்தீங்க அப்படின்னா வெளியில் இருக்கிற லேயர் இன்னும் எக்ஸ்ட்ரா கிறிஸ்பியாக இருக்கும். அதுவும் சாப்பிட்றதுக்கு இன்னும் சூப்பராக இருக்கும். பட் நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு 1 டைம் தான் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி எல்லா பீசஸ்லேயும் நம்ம கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த பீசஸ்லாம் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் பொரிக்காத மிச்சம் இருக்கிற பீசஸை நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 2 months வரைக்கும் கூட இது கெடாமையே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஜஸ்ட்டு ஃப்ரீசர்லேருந்து கூலிங்லாம் போனதுக்கப்புறம் எடுத்து வெளியில் வச்சுட்டு கூலிங்லாம் போனதுக்கப்புறம் இந்த மாதிரி நீங்கள் பொரித்து சாப்பிட்றலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் இது பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிட்டேன். ஸோ அது ஒரு மீடியம் ஹீட்டில் இருக்கும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ஃபிஷ் ஃபிங்கர்ஸை போட்டு நல்ல கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் பொரித்து எடுத்துக்கணும். ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சிக்கிட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு சூப்பர் கிறிஸ்பியாக நல்லா கலர் சேஞ்ச் ஆகி அவுட்டர் லேயர் பார்த்திங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். இப்போ உங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும், நல்ல மொறுமொறுன்னு சூப்பராக நம்மளோட ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஃபிஷ் ஃபிங்கர்ஸ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ ஏற்கனவே நம்ம சேனலில் ஃபிஷ் ரிலேட்டடான நிறைய ரெசிபீஸ், கறி மீன் பொரிச்சது எப்படி செய்யணும், ஃபிஷ் குழம்பு எப்படி செய்யணும், அரைச்சி விட்ட மீன் குழம்பு எப்படி செய்யணும் அப்படின்ற எல்லா ரெசிபீஸுமே இருக்குது. அதோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்.
இந்த ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.